பிரைட்டர் பிரெயின் அகாடமி சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மென்டல் எபிலிட்டியில் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். இது வந்து ஸ்பேஸ் விஷுவலைசேஷன். இது இப்போது பேப்பர்லாம் தனித்தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணால் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிகர் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக இருக்கும், ஏதாவது ஒன்று தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை ஜாயின் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டேரெக்டாக ப்ராப்ளத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஃபிகர், இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஸ்கொயரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதை ஜாயின் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம் பாருங்கள். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண பார்ட் 1, 2, 3ன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். 1, 2 பண்ணால் இப்படி ஜாயிண்ட் ஆகுது. தேர்டு பொசிஷன் இப்படி பண்ணால் ஒரு பென்டகன் மாதிரி இருக்குது, 5 சைடுக்கு ஒரு பென்டகன் இருக்குது. அது ஜாயின் பண்ணால் இப்படி இருக்குது. இந்த போர்ஷன் ஆன்சர் ஃபிகரில் எங்கே வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4th பார்த்தீங்கன்னாக்கா நேர் ஆன்சர் மாதிரியே இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு ஹெக்ஸகன் கிடையாது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஆன்சர் போடும், அது கிடையாது. அடுத்தது 3rd பார்த்தாலும் அந்த போர்ஷன் வந்திருக்கு. இது ரெண்டும் ஒரு ட்ரையாங்கிள் கீழே வந்திருக்கு, அது மாறி இருக்குது நம்பர் 2ல். இப்போது ஆன்சர் 1 தான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி வந்திருக்கு. 2 ஸ்கொயர் இல்லை, கொஞ்சம் அந்த ஸ்கொயரோட லென்த்து இந்த டயக்ராம் வரைஞ்சதுனால இப்படி சும்மா சேஞ்சஸ் இருக்கும். நியர்பை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஃபிகருக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஆப்ஷன் 1 தான். இப்படி தான் எடுத்து பார்க்கணும். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபிகர் கொடுத்துருக்கோம். இப்படி தான் எடுத்து பார்க்கணும். 3 போர்ஷனையும் எடுத்து இணைச்சி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வருது, ஒரு கம்ப்ளீட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்பேஸ் விஷுவலைசேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் 1. அடுத்தது பாருங்கள். இப்போ சொன்ன மாதிரி இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். 3 போர்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அது சைஸ் வைஸ் மாறுது. அதை இணைச்சாக்கா டைரெக்டாகவே ஜாயின் பண்ணாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் 2 தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இந்த போர்ஷன் இருக்குது, 3 போர்ஷனை இணைச்சாக்கா அதை மாறி கூட கொடுப்பேன். இதை வந்து டைரெக்டாக இணைச்சி பார்த்தீங்கன்னா அப்படி வராது. இதை தலைக்கீழாக கூட பார்க்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் 1 வராது, ஆப்ஷன் 4 வராது, 2ம் 3யும் சிமிலராக இருக்குது. இதுக்கு இப்படி வருமா அப்படி வரும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் 2 தான் வரும். ஏன்னாக்கா இந்த மாதிரி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு இது வந்து 3ல் இல்லை. அதனால் ஆப்ஷன் 2ல் தான் இங்கே உள்ளது. இது இங்கே வந்துருக்கு பாருங்கள் இந்த போர்ஷன், அதனால ஆப்ஷன் 2. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 4லேயே அந்த மாதிரி வருது. பட்டு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், லெஃப்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு மாறி இருக்குது ஆப்ஷன் 2, 3ல். நமக்கு கொடுத்துருக்கிறது பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள். அதனால் அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கோணத்தை மட்டும் டைரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆப்ஷன் 1 தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் 1. அடுத்தது ஒரு 4 டிஃப்ரெண்ட் பீசஸ் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தாக்கா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் வராது. ஏன்னாக்கா ஸ்கொயர் போர்ஷனே உள்ள ஆப்ஷன் 1, 2 and 4ல் வரல, ஆப்ஷன் 3ல் தான் வருது. இந்த மாதிரி ஈஸியாக ஒரு போர்ஷனை வச்சக்கூடிய கண்டுபிடிச்சிடலாம். டைம் சேவிங் ப்ராசஸ், எக்ஸாமினேஷனில் டைம் போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கல. ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் தான் வந்திருக்கு. அதனால் டைரெக்டாக ஆப்ஷன் 3யை நம்ம எடுத்துக்கலாம். ஆன்சர் 3. இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஆன்சரில் 1ல் 3 போர்ஷன் தான் இருக்குது. 3ல் பார்த்தீங்கன்னாக்கா 3மே ஒரே மாதிரி டைமென்ஷனில் இருக்குது. சின்ன வேரியேஷன் தான். இதில் வந்து வேரியேஷன் அதிகமாக இருக்குது. சிமிலர்லி 4லேயும் அது மாதிரி வரல. நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் 2 எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு போர்ஷன், செகண்ட் போர்ஷன், 3rd, அடுத்து 4th கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த இடம் மேட்ச் ஆகுது. அதனால் ஆப்ஷன் 2 தான் ஆன்சராக இருக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க, 6 சைடு உள்ளது. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 1 போயிடலாம் டைரெக்டாக. அடுத்ததெல்லாம் நம்ம இருக்குமான்னு பார்க்க வேண்டியில்லை. டைரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் இருக்குது. நீங்கள் பார்க்கக்குள்ளேயே தெரியுது 4th வராது, 3rd கர்வ்டாக இருக்குது,
அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் வந்து டயகனலாக பிரிச்சிருக்காங்க. இது எந்த போர்ஷனுமே வரல நமக்கு. 6 சைடு 1 2 3 4 5 6 சைடு உள்ள ஹெக்ஸகன் கிடைக்குது. அடுத்தது ட்ரையாங்கிள் மேலேயும் கீழேயும் கொடுத்ததுனால ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். இதை பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி 3 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வராது, செகண்ட் ஒன்றில் வராது, தேர்ட் ஒன்று டைரெக்டாக நீங்கள் ஆன்சராக எடுத்துடலாம். ஏன்னாக்கா அந்த போர்ஷன் தான் நமக்கு விசுவலைசேஷன் ஆகுது. இல்லை 6 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நினச்சி பார்த்தாக்கா என்ன வரும்? 3, இது 5, அடுத்து 4th ஆப்ஷனில் 4 இருக்குது. நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் 6 லைன் ஜாயின் பண்ணாங்கன்னா ஹெக்ஸகன் வருது. இந்த சிம்பிளுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் 3. இதான் ஸ்பேஸ் விசுவலைசேஷன். இப்படி கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிறத எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது ஒர்க் அவுட் பண்ணாக்கா நிறைய நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்பேஸ் விசுவலைசேஷனை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே பேப்பர் மாதிரி கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் கிடைக்கும். இந்த ஃபிகர் பேட்டர்னாக கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.